மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது சில நேரங்களில் வீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. சில நேரங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில மாற்றங்கள், நீங்கள் வழக்கமாக செஞ்சிட்ருக்கிற சில வேலைகள்லேருந்து கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை ஒரு தனிப்பட்ட விதத்தில் சில பொறுப்புகளோ உங்கள் மேல் சுமத்தப்படலாம். ஆனால் அப்படி சுமத்தப்படக்கூடிய அந்த பொறுப்புகள் உங்களுடைய திறமையை நம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதையாகவோ அல்லது வெகுமதி போலவோ அது அமையுமே தவிர அது உங்களுக்கு பெரிய தொல்லையை தரக்கூடிய அளவில் அமையாது. அதனால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு நல்ல கௌரவத்தையும் தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான காலகட்டம். சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான சமாச்சாரங்கள் நடக்கும். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். செய்கிற காரியத்தில் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்படுங்கள். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்திறமை பளிச்சிடக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் ஆற்றக்கூடிய செயல்களில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவீர்கள். போட்டி பந்தயங்கள், இப்போ ஒரே ஒரு விஷயத்தை 2-3 பேர் செய்யும் பொழுது அதிலேயே ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய தனித்திறமை பளிச்சிடும். அதனால் உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பான பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். உங்களுடைய அறிவு கூர்மை புலப்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படலாம், கவனக்குறைவு இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து செயல்பட வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் சில புதிய எண்ணங்கள் உதயமாகும். ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். தன விருத்தி உண்டு. குடும்பத்தில் பல சுபமான விஷயங்களும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம். பல நன்மைகள் ஏற்படும். சில புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் கூட நல்லபடியாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடக்கம் அமரருள் உய்க்கும்னு திருவள்ளுவர் சொன்னது போல் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அடக்கமாக செயல்படுங்கள். நல்ல புகழ் கிடைக்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வெகுமதிகள் பெறுவது போன்ற ஒரு எதிர்பாராத சந்தோஷங்களை தரக்கூடிய தினம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷன் வாங்க, அது மாதிரி ரொம்ப ஒரு சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக அடக்கத்துடன் செயல்படுங்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். நண்பர்களால் உதவிகள் பெறுவீர்கள்.
சுற்றுச்சூழல் உங்களுக்கு ஆதரவாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. பல நாட்கள் தேங்கி கிடந்த விஷயங்கள் கூட இன்றைக்கி நடந்து அதில் வெற்றியை பெறுவீர்கள். ரொம்ப சந்தோஷமான வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். சில திடீர் பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் உங்களுடைய யோசனைகளை ஏற்று மற்றவர்கள் நடப்பார்கள். உங்களுடைய திறமை பாராட்டப்படும். உங்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சில நேரங்களில் சில நம்பிக்கைகள் உங்களுக்கு பலனளிக்காமல் போகலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஒரு அமோகமான வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நிறைந்த நன்மைகளை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன விருத்தியை தரக்கூடிய தினம். நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஈடுபட்டு வெற்றிகரமாக அந்த காரியங்களை சாதிக்கக்கூடிய பலம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காலுக்கு சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயலாற்றுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பெரிய வெற்றிகள் ஏற்படாவிட்டாலும் குறைந்தபட்ச வெற்றியாவது பெறக்கூடிய தினமாக இது அமையிறது. பண கஷ்டம் நீங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவாள்னு சொல்லுவாங்க, அது போன்ற ஒரு தினம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் நல்ல பரிசுகள் கிடைக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில புண்ணியமான காரியங்களில் ஈடுபடுவீங்க. தர்ம சிந்தனையோடு செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்ற ஒரு மனோபாவத்தோடு செயல்படுவதால் உங்களுடைய துயரம் துடைக்கப்படக்கூடிய நிலையை அடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக விளங்கும். நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது சரியான முறையில் முன்னேற்ற பாதையில் சென்று நல்ல வெற்றியை உங்களுக்கு ஈட்டித்தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சாதிக்க முடியும். சுற்றுச்சூழல் உங்களுக்கு ஆதரவாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். எதிர்பாராத விதமாக நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் பெருகும். தனம் பெருகும். மொத்தத்தில்
லாபகரமான முதலீடுகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காலுக்கு ஒரு சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படும் பொழுது தடைகளை எல்லாம் நீக்கி நல்ல வெற்றியை பெறுவீர்கள். அடுத்த மகர ராசி. தொழிலில் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள் வெளிப்படும். உங்களுடைய கடினமான ஒரு உழைப்பிற்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் முழுமையாக ஈடுபடும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலத்துடன் வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சில நேரங்களில் சில தவறுகளை இழுத்து விடலாம். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்த கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. வெளிநாடு பிரயாணங்கள் போன்ற விஷயங்களை திட்டமிட்டு இருந்தால் அதற்கான பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் ஆகி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான தினமாகவும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினமாக அமையிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள், அதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லலாம், அதில் கவனமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் அதிகப்படியான விஷயங்களை ஒற்றுக்கொண்டு அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். சில தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவீங்க. சில நேரங்களில் அதனால் சில லாசஸ் எல்லாம் சந்திக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் ஏற்படலாம். கவனம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். உத்திராடம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப வெற்றிகரமான தினமாகத்தான் இது அமையிறது. வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல தினமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது பலமாக சிறந்து காணப்படும்.